Hi guys, you alright? How's it going for everyone? Okay, today we're just going to see some British and French and Tamil slangs, proverbs, sayings, idioms. As you could see, this is our languages united. ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து பிரிட்டிஷ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்சுலேயும் தமிழ்லேயும் வந்து என்ன மாதிரி ப்ராவர்ப்ஸ் இருக்குது, பழமொழிகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு சே இட்ஸ் ஜஸ்ட் வெரி எக்ஸ்பென்சிவ், சம்திங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ரொம்ப அதிக விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக சொல்கிறது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிக விலையாக இருக்குது. ஸோ இதையே இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா இட் காஸ்ட் மீ அ ஃபார்ச்சூன். அதாவது இட் காஸ்ட் மீ அ ஃபார்ச்சூன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அவ்வளோ அளவுக்கு செலவாகுது அப்படின்றது தான் இட் காஸ்ட் மீ அ ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. So if you want to say in another way, it costs an arm and a leg. ஸோ அதாவது வந்து இது வந்து அவ்வளோ விலையாக இருக்கும், ஒரு கையும் ஒரு காலும். ஸோ ஒரு எவ்வளோ விலை இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது தான் இட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ leg. ஸோ இதையே வந்து நம்ம தமிழில் சொல்கிறது வந்து எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? என்ன தள்ளுவோன்னு சொல்லிட்டு ஆனை விலை குதிரை விலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆனை விலை குதிரை விலை. ஸோ ஆனைன்றது எலிஃபெண்ட்டு, விலைன்னு ஒழுங்கான ஃபார்முலா சொல்கிறது வந்து ஆனை விலை. பட் இப்போ ஸ்போக்கன் டேர்மில் சொல்கிறது வந்து விலை, ஆனை விலை குதிரை விலை. ஸோ ஒரு ஆனை வாங்குறதுனா எவ்வளோ விலையாகுமோ அதுதான் வந்து சொல்கிறோம். ஸோ இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து c'est très cher. So c'est très cher. So su plus est, su means it, est means a, it's. So it is. Très means very, cher means expensive. And then ça coûte un bras. So you could say, இங்கே பான்றது வந்து என்னன்னு சொன்னால், இங்கிலீஷ்க்கு இது வந்து நீங்கள் வந்து பெண்கள் உடுப்புற உள்ளாடைன்ற நினச்சிடக்கூடாது. அம்பஹா அப்படின்னா அது வந்து ஆம்னு அர்த்தம். கைன்றதுக்கு வந்து அம்பஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே வந்து உள்ளாடையை சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சுத்தியம் கோர்ஜுன்னு சொல்லுவாங்க. சுத்தியம் கோர்ஜுனா வந்து தொண்டை, சுத்தியம்னா அது சப்போர்ட் பண்ணுது. அது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து சுத்தியம் அப்படின்னு அது இன்னொரு இதில் நம்ம பார்ப்போம். ஸோ சக்கு தொம்பஹா அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது. இது எப்படி நீங்கள் சொல்லிங்கன்னா எஸ்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. சக்கூத் அபஹா. ஸோ வி ஜஸ்ட் சீன் தட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், இட் காஸ்ட் மீ அ ஃபார்ச்சூன், இட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ leg, ஆனை விலை குதிரை விலை, c'est très cher, ça coûte un bras. ஸோ இப்போ வந்து நம்ம we are going to see another phrase, okay? இது வந்து கிட்டத்தட்ட வந்து appeler un chat, to call a spade. ஸோ ஒரு பூனையோ பூனைன்னு சொல்லுங்கள். சும்மா மாற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்க வரீங்களோ அதை நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? சும்மா வளைச்சி பேச வேண்டாம், நேரடியாக சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் டு கோ அ ஸ்பெய்டு. ஸ்பேடுன்றது வந்து நீங்கள் அந்த கார்ட்ஸ் கேம் விளையாடுவோம் இல்லையா? அதில் ஒரு ஸ்பேடு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவும் சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த மண்ணெல்லாம் கார்டனுக்கு தோன்றதுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே, அதுவும் ஸ்பேடுன்னு சொல்லலாம். ஸோ டைரெக்டாக சொல்லுங்கன்றதுக்கு அப்ளே ஆஷா டு கால் அ ஸ்பேடு. ஸோ அப்படின்னா என்னென்னா டு எக்ஸாக்ட்லி சே வாட் யூ திங்க் விதவுட் ஹைடிங் யோர் வியூ, விதவுட் ஹைடிங் யோர் ஒப்பீனியன். உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்கள் மறைச்சிக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாகவே சொல்லலான்றது தான் அப்ளே ஆஷா டு கால் அ ஸ்பேடு. ஸோ அடுத்தபடியாக இங்கே என்னென்னு பாருங்கள், பார்ட்ஸ் லாக்னா அவ்வாறு து போ. ஸோ பாட்டுன்றத ஃப்ரெஞ்சில் வந்து போ, அந்த டீயை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வா து போ. அவ்வா மீன்ஸ் டு ஹாவ் ஆஃப் த பார்ட். ஸோ பார்ட்ஸ் லாக் இதே வந்து நம்ம இதில் என்ன சொல்லுவோன்னா, தமிழில் சொல்லுவோன்னா பானையில் இருந்தால் தானே, இல்லை சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரத்துக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பார்ட்ஸ் லாக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பாட்டில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுதான் வந்து பார்ட்ஸ் லாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஹார்ட் லாக்குன்னு சொல்கிறது வந்து பதுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுனா 2 விரலையும் வந்து இப்படி வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வைக்கிறது. அது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான்.
ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பானையில் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் வந்து பாட்ஸ் லாக்குன்றது. அவ்வாது போ ஃப்ரெஞ்சில் அன்லக்கி ஹார்ட் லாக்குன்றது பது போ பான இல்லை அப்படின்னு அர்த்தம். இது போ அதிர்ஷ்டம் நம்ம என்ன சொல்கிறோம், எதிர்மறையாக சொல்கிறோம் இல்லையா. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்னால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். ஸோ அப்பப்போ சொல்லுவாங்க லெட் மீ கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது நடக்கட்டும் அப்படின்றதுக்கு. அதுபடியே தும்மலுக்கு என்ன சொல்லுவோம் தெரியும் இல்லையா. தும்மலுக்கு வந்து ஸ்னீசஸ் எத்தர்னியூவே, ஃப்ரான்ஸில் வந்து எத்தர்னியூவே. அது வந்து நான் எழுதுறதுக்கு மறந்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோன்னா, ஒருத்தவங்க வென் சம்மோன் ஸ்னீசஸ் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம தமிழில் சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோம், ஆயுசு நூறுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தவங்க தும்மும்போது அதை தான் வந்து பிளெஸ் யூ. இதை வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து அவோ சுவை. நார்மலாக வந்து அத்தை சுவை சொல்லுவாங்க. அத்தை சுவைனா விஷஸ்ன்னு அர்த்தம். மீன்ஸ் டு, தே ஆர் ஓ வந்து யுவர், டு யோர் விஷஸ். ஸோ நீங்கள் ஸ்னீஸ் பண்ணும்போது எத்தர்னிவே சொன்னால் இல்லையா, ஸ்னீஸ் பண்ணும்போது அத்தை சுவை அவோ சுவை. இது தமிழில் சொல்கிறது வந்து ஆயுசு நூறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அத்தை சுவை சொன்னாலும் சொல்லலாம். அவோ சுவைன்றது வந்து ஃபார்மலாக சொல்கிறதுக்கு. ஸோ வழக்கமாக எல்லாருமே அத்தை சுவை சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவோ சுவை சொல்லுங்கள், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ பிளஸ் யூ, அவை சுவை, ஆத்தி சுவை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டா அப்படின்னு சொன்னால் தேங்க்யூன்னு அர்த்தம் இல்லையா. டா மீன்ஸ் தேங்க்யூ. ஸோ இங்கிலீஷில் வந்து சில பேர் வந்து, அதாவது இங்கிலாண்டில் வந்து டா சொல்லுவோம், தேங்க்யூ சொல்கிறதுக்கு பதில் டா அப்படின்னா மெர்சின்னு அர்த்தம். இதே வந்து டரா அப்படின்னா டரா மீன்ஸ் கெட் பாய் பாய் அப்படின்னு சொல்கிறது வந்து டரா. அதுவும் வந்து இங்கிலாண்டில் சொல்லுவோம். ஸோ பாய். ஸோ இப்படி டா சொன்னாலும் டரா சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வில் see you again. Thanks. Bye.